ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பார்க்குறோம். என்னது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா என்ன? அடிப்படை உரிமைகள். என்னது அடிப்படை உரிமைகள்? இந்த அடிப்படை உரிமைகள் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. இது வந்து பார்ட் 3ல இது நமக்கு கொடுத்திருக்காங்க. 22 பார்ட் இருக்கு. அந்த 22 பார்ட்ல 3வது பார்ட்ல இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்னு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கிறோம். ரைட் டு ஈக்குவாலிட்டி. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் சரி, இது எந்த கம்யூனிட்டி சேர்ந்திருந்தாலும் சரி, பிச்சைக்காரனுக்கு அதே தான், கோடீஸ்வரனுக்கு அதே தான். மற்ற கம்யூனிட்டி எல்லாம் எங்க கம்யூனிட்டி தான் பெரியவங்க, இந்த கம்யூனிட்டி தான் பெரியவங்க சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். யாரு தப்பு செஞ்சாலும் தப்பு தான். பெரிய கோடீஸ்வரர் வந்து ஒரு தப்பு செஞ்சிட்டாவோ அல்லது பெரிய சமூகத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அந்தந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் நாங்க தப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சா சட்டத்தின் முன் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். ஏழைக்கும் அதேதான், கோடீஸ்வரனுக்கு அதேதான், கோமனாண்டிக்கு தான் அதேதான் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான். ஓகேவா? அது ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா. சட்டத்தின் முன் அனைவரும், சட்டம் வந்து எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அதை வந்து சுட்டி காட்டுறதுதான் ஆர்டிகல் 14. இப்ப எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆர்டிகல் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. அதனால் மாணவர்களே இதனால இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இந்த இது நல்லா பாத்துக்காங்க. ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா. இந்திய நிலப்பரப்பில் இருக்கிற அனைவரும் சட்டத்தின் முன் சமம். ஏழையா இருந்தாலும் சரி, கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, இந்த கம்யூனிட்டி தான் பெரியவன், இந்த கம்யூனிட்டி பெரியவன், இவன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் சட்டத்தின் முன் சமம். எல்லாருக்கும் சட்டத்துல வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா இத வந்து சொல்றாங்க. ஆர்டிகல் 40 ரைட். ஆர்டிகல் 15 prohibitions of the discriminations of the on the grounds of religion, race, caste, sex or place of birth. அவர் எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும் சரி, எந்த இனம்னா கருப்பர்கள், வெள்ளையர்கள் இதுல வந்து வச்சிருந்தாங்க. அமெரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா நாடுகள் எல்லாம் இது மாதிரி இனம், கருப்பர் இனம், வெள்ளை இனம் எல்லாம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரேஸ்ன்னு சொல்லிருக்காங்க. இனம், ரிலிஜன், எந்த மதத்தை சேர்ந்திருந்தாலும் சரி, எந்த இனத்தை சேர்ந்திருந்தாலும் சரி, கேஸ்ட், எந்த கேஸ்டாக நீங்க இருந்தாலும் சரி, ரிலிஜன்னா இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீம் இருந்தாலும், கிறிஸ்துவ இருந்தாலும் சரி, வேற புத்த மதம், சௌராஷ்டிரா, அது மாதிரி ஏன் அந்த மதங்கள் எந்த மதங்களாக சார்ந்திருந்தாலும் சரி, இனம் வந்து கருப்பர் இனம், வெள்ளை இனம், நீங்கள் காங்கோ இனம், இந்த இனம், அந்த இனம், மனித பிரிவுகளை ஒரு 7 இனம்னு சொல்லிருப்பாங்க. அது மாதிரி இனம் எந்த இனத்தை சேர்ந்தவனாலும் சரி, இது வந்து கேஸ்ட், தாழ்த்தப்பட்டவர், உயர்ந்த வகுப்பை சார்ந்தவர், பிராமணராக இருந்தாலும் சரி, அல்லது பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மீதி எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி, அல்லது எஸ்டி பீப்புளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்பு அவர் வந்து அதுல prohibitions of the discrimination on the grounds of, அதாவது இதை காட்டி அவங்க வந்து எந்த ஒரு வேறுபாடுமே காட்டக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறான். வேறுபாடு காட்டக்கூடாது. அவன் ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும், லேடிஸா இருந்தாலும், பையனா இருந்தாலும் அந்த பாகுபாடு காட்டக்கூடாதுங்கிறாங்க. அந்த பிளேஸ் ஆஃப் பர்த், ஒரு சிலர் வந்து ஒரு சில ஏரியாவோட அவங்க வசதி குறைவாக தன்னுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்ப ஒரு ஏரியாவில் இருப்பாங்க. அதை ஸ்லம்ஸ்னு சொல்லுவாங்க. அதை டிச்சி ஓடுற
சாக்கடையில் ஓரமாக இடம் இல்லாதனால ஒரு குடிச்சு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள்லாம் ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்க கூடாரம் அமைச்சிருப்பாங்க, அல்லது கூரை போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு இடம் பற்றாக்குறையினால அது மாதிரி இருப்பாங்க. அவங்க அந்த இடமெல்லாம் சுகாதாரம் குறைவாக இருக்கு. அதனால அந்த இடத்துல நீ பிறந்துட்ட அப்படின்னு சொல்லி அவங்கள வேறுபாடு காட்டக்கூடாது. அதுதான் சொல்றாங்க. என்னது? Prohibitions of the discriminations on the grounds of religion, race, caste, sex and place of birth. ஓகேவா? இந்த ஆர்டிகல் நல்லா ஞாபகம் வச்சுக்கா. இதுவும் ஒன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதே மாதிரி இவங்கள இந்த கடைக்கு வரக்கூடாது, நான் கடை வச்சிருக்கேன், எங்க கடைக்குள்ள நீ வரக்கூடாது, இந்த கம்யூனிட்டி சார்ந்தவன், அந்த கம்யூனிட்டி சார்ந்தவர், இந்த இனத்தை சார்ந்தவர்கள், இந்த மதத்தை சார்ந்தவர்கள், அல்லது ஆம்பளை வரக்கூடாது, பொம்பளை வரக்கூடாதுன்னு எந்த ஒரு வேறுபாடுமே இந்த ஏரியாவில் இப்போ இருந்து வந்த நீ இவ்வளவு அழுக்கா இருக்க, இவ்வளவு இதா இருக்க, இன்டீசெண்டா இருக்க, நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அதே மாதிரி பொது கிணறில் தண்ணீர் குடிக்க அல்லது பொது குளங்கள் இருந்தால் அந்த பொது குளங்களை குடிக்க, பொது சாலைகள் இருந்தால் அந்த சாலைகள் எல்லாம் நடக்கக்கூடாதுன்னு முன்னாடி இந்தியா சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி இல்லை ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இந்த தளத்தில் நடக்கக்கூடாதுன்பாங்க, அவங்க குடியிருக்கிற ஏரியாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில ஏரியாவுகளில் அது போன்ற நிலைமை இருக்கிறது. ஒரு சில சமுதாயத்தினர் தாங்கள் குடியிருக்கும் பகுதியில் இந்த மக்கள் வரக்கூடாது, எங்க சாலைகள் எங்க ஊருக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடு இருக்கிற இன்னும் ஒரு சில ஏரியாவுகள் இன்னும் உள்ளன. அதை ஏன் அரசாங்கம் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரியவில்லை. இந்தியா சுதந்திரமாகி இப்ப 78வது சுதந்திரம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த பகுதிகளில் உள்ள சாலையில் இந்த இனத்தை சார்ந்தவர்கள் வரக்கூடாது, எங்க ஊருக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இன்னும் ஒரு சில ஏரியாவில் இருக்கிற. சேலம் மாவட்டத்தில் ஒரு சில ஏரியாவில் அது மாதிரிலாம் இன்னும் வச்சிருக்காங்க. ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்து அரசு நிதியில் அரசினுடைய நிதி, பொது நிதியிலோ அல்லது பாதி நிதியிலோ செயல்படும் நிறுவனங்கள் எதாக இருந்தாலும் சரி, தண்ணி குடிக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, ஹோட்டலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, இந்த சாலையில் நடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, இந்த இடத்துல பிறந்துட்ட இந்த கம்யூனிட்டிக்காரன் இது அதுன்னு சொல்லி எந்த ஒரு பாகுபாடுமே காட்டக்கூடாது அப்படிங்கிறதுதான் ஆர்டிகல் 15. நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. இது சட்டத்தின் முன் சமம். இது இந்தந்த காரணத்தை காட்டி நீங்கள் இங்க வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு, வேறுபாடு காட்டுறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது என்பதான் ஆர்டிகல் 15. புரியுதா? இளைஞர்களாகிய உங்களுக்கு இந்த அரசியல் விழிப்புணர்வு மிகவும் வேணும், சமுதாய விழிப்புணர்வு வேணும். அந்த சமுதாய அரசியல் விழிப்புணர்வு வேணும்னா உங்களுக்கு நீங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை கிளீனா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் த மேட்டர் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு அரசாங்க வேலை இருந்துச்சுன்னா அந்த வேலை இந்த மதத்துக்கு தான் கொடுக்கணும், இந்த கம்யூனிட்டிக்காரனுக்கு தான் கொடுக்கணும், இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும், ஆம்பளைக்கு தான் கொடுக்கணும், பொம்பளைக்கு தான் கொடுக்கணும், இந்த இடத்துல வந்தா உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பாரபட்சமும் காட்டக்கூடாது அப்படிங்கிறதுதான் ஆர்டிகல் 16. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் த மேட்டர் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். அது சமயமோ, இனமோ, ஜாதியோ, பாலினமோ அல்லது குடிவெளி, பிறப்பிடம், உறைவிடம், இது மாதிரி எந்த ஒரு பாகுபாடு காட்டாம எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் இதை சொல்றாங்க. அதுக்கு அடுத்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அது அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. தீண்டாமையை அவர் தொட்டால் தீட்டு, அவர் கண்பட்டால் தீட்டு, அவர் பாதையில் பட்டால், அவர் நம்ம மேல் பட்டாவோ நாம அவங்கள பார்த்தாவோ தீட்டு அப்படிங்கிற இது பிராமணர்கள் முன்னாடி வச்சிருந்தாங்க. 4 இனங்கள்ல இருக்கும். ஒருத்தர் தலையில பிறந்திருப்பாங்க,
ஒருத்தர் மார்பில் பிறந்திருப்பாங்க, ஒருத்தர் வந்து இடுப்புல பிறந்திருப்பாங்க, ஒரு பாதத்துல பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த வர்ணாசனத்தில் இவ்வாறு வகுக்கப்பட்டிருக்கும். அதையெல்லாம் மீறி தான் நம்ம திராவிட இயக்கம் வந்த பின்னாடி இது எல்லாம் தூக்கி எறிஞ்சி நாம் அரசியல் சுதந்திர காற்றை சுவாசித்து வருகிறோம். அதுதான் இப்ப சொல்றாங்க. அதாவது அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. நீ என்ன தொடக்கூடாது, எங்க ஏரியாவுக்கு நீ வரக்கூடாது, இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, நம் புண்படிப்படி ஏதாவது ஒன்று பேசியிருந்தாலோ அந்த செயலை செய்திருந்தாலோ சட்டத்திலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் 17 ஆர்டிகல், இந்திய கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 17 சொல்லியிருக்கு. அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். நம் நாட்டில் வழங்கக்கூடிய கல்வி, இராணுவத்துறையில் வழங்கக்கூடிய பட்டங்களை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அயல் நாடுகளில் கொடுக்கும் பட்டங்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்திய குடியரசுத் தலைவரின் அனுமதியின்றி வெளிநாட்டில் கொடுக்கப்படும் எந்த பட்டத்தையும் பெறக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல் 18 சொல்லுது. அபாலிஷன் ஆஃப் டைட்டில். ஓகேவா? மீதி அடுத்த வீடியோ பார்ப்போம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காங்க. தேங்க்யூ.